magnetic field around around current carrying conductor. current carrying conductor. Current carrying. எனக்கு தெரியலங்க சார் ஸ்கிரீன் கரெக்ட். ஸ்கிரீன் தெரியலையா மேடம் உங்களுக்கு? தெரியல. magnetic field around the current carrying conductor. இது வந்து பார்த்தோம்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டேட். சரிங்களா? இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் சொன்னது வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை பற்றி சொன்னவர் நமக்கு. சரிங்களா? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டேட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொன்னவர். இதில் அப்படி எழுதிட்டே வாங்க சைட் பை சைட். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதுக்கு என்ன பேருனா லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா நீண்ட நேரான கடத்தி. தமிழ்ல நீண்ட நேரான கடத்தி மேடம். இருக்கா இல்லையா மேடம்? இல்ல சார் இங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught into I by 2 pi r னு வருங்க. mu naught I by 2 pi r. சப்போஸ் இதுல n டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு n போட்டிருப்போம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? எழுதிட்டே வாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் வரக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் mu naught I by 2 pi r இன்ட்டு n வருங்க. அதாவது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இந்த B வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு சொல்ல வரோம். தென் அதே மாதிரி B இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு சொல்ல வரோம், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுகை பெருவிரல் விதி மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் இருப்பாங்க. சரி, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுகை பெருவிரல் விதி. வலதுகை பெருவிரல் விதி மூலம் இதைய நிரூபிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலுங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இதைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடி சுருள் பார்த்தோமா நம்ம. அதில் தமிழ் என்ன பார்த்தோம்? வட்ட வடிவ சுருள் பார்த்தோம். வட்ட வடிவ சுருள்னா சர்க்குலர் காயில் மேடம். கரெக்டுங்களா? சர்க்குலர் காயிலுக்கு என்ன பார்த்தோன்னு பார்த்தோம்னா ஃபார்முலா நல்லா வச்சுக்கங்க. B ஈக்குவல் டு mu naught I by 2r. இல்லைன்னா இதோடைய இது வந்து பார்த்தோம்னா மையத்தில், இது வந்து பார்த்தோம்னா மையத்தில் சென்டர்ல. ஓகேங்களா? மையத்தில் அப்படின்னாவே சென்டர்ல எடுத்தாங்க. சரி, சர்க்குலர் காயிலுக்கு. சரி மேடம். இதுக்கு முன்னாடி 0 தானே சொன்னீங்க. மேடம் புரியல மேடம். mu naught ni கரெக்ட்டுங்களா? mu naught ni சொல்லியிருப்பேன். கரெக்ட்டுங்களா? இது வந்து சாலினாய்டுக்கு தானே சொன்னீங்க. மேடம் புரியல மேடம். சாலினாய்டுக்கு தானே mu naught ni. இங்க பாருங்க, mu naught I by 2r. இது வந்து பாருங்க சென்டர்ல மையத்தில் எடுத்துக்கிறேன் நமக்குங்க. இதில் நம்பர் ஆஃப் டென்ஸ் இருக்கும்போது இதில் என்னால் மல்டிப்ளை பண்ணுவோம். mu naught ni by 2rனு படிச்சிருப்பீங்க. இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இந்த கொஸ்டின் படிச்சிருப்பீங்க பாருங்க. சர்க்குலர் காயில் இப்படி இருந்திருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் P நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க. சென்ட்ரல் எடுத்திருப்பீங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து R மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்படிலாம் உங்களுக்கு எடுத்து ஆன்சர் போட்டிருப்பீங்க. இப்போ இந்த பாயிண்ட் நகர்ந்து வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கொண்டு வந்துட்டு நான் இப்போ இந்த ஓ கூட கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு அப்படிங்கும்போது நம்ம ஆரோட வேல்யூ 0 ஆகி போயிரு. கரெக்டுங்களா? ஆமாம். 0னா சம்திங் ஏதாவது ஒரு ஆமாம் 0 எடுத்துக்க முடியாதுங்க. அதோட வேல்யூ வந்து 1 எடுத்துக்கலாம். 1 யூனிட் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் எது எடுத்துட்டாலுமே ஓகேங்களா? நமக்கு அடுத்தது பாருங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இதில் வந்து இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மையத்தில் சென்டரில் மேடம். சப்போஸ் இதுக்கு பதிலாக இன்னொரு ஆன்சர் கொடுத்துருப்பானுங்க. B ஈக்குவல் டு mu naught I
ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 கொடுப்பானுங்க. இந்த ஆன்சர் கொடுத்தான்னு வச்சுக்க, ரெண்டுமே ஒரே கொஸ்டின் வரக்கூடிய ஆன்சர் தான் மேடம். இந்த ஆன்சர் வந்து அவனுடைய மையத்தில், சரிங்களா, சென்டரில் வரக்கூடியது. இது வந்து அச்சில் வரக்கூடிய ஆன்சருங்க. அச்சில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அச்சில் அப்படின்னா ஒன்றும் இல்லை மேடம், ஆக்சியலில். இந்த அச்சு இதுதான் ஆக்சிஸ்ங்க, சரிங்களா. இந்த அச்சில் வரக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஓகேங்களா மேடம், இந்த 2 பாயிண்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. அப்புறம் இதுவாக உங்களுக்கு இன்னொன்று தெரியும் என்னன்னா, பயட் சாவட்லா, சரிங்களா. பயட் சாவட்லா தெரியும், அதுவும் டிபி படிச்சிருப்பீங்க. டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இந்த 3ல் தான் நமக்கு என்னவாமா இந்த பியோட ஆன்சர் வரப்போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா வட்ட வடிவு சுருள், அதாவது சர்க்குலர் காயில் மேடம். அது 2 ஆன்சர் வந்து இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயட் சாவட்லாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு வந்திருக்கும். இது போக 4வது ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க, ஆம்பியர் சுற்றுவிதி சொல்லுவாங்க. ஆம்பியர் சுற்றுவிதி நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 4th ஒன், ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, சுற்றுவிதி. தமிழில் ஆம்பியர் சுற்றுவிதி சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த 4லேருந்து தான் மேடம் நமக்கு இந்த ஃபார்முலா கேட்க முடியும்.